வெல்கம் டு சுபி டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலி பிரைம்ல ஆர்டர் ப்ராசஸிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ அதாவது என்னன்னா, அ பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாரி சேல்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சேல்ஸ் ஆர்டர் ஒண்ணு போடுவாங்க. ஸோ வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீக் தான் நான் பர்ச்சேஸ் பண்றேன்னா, ஸோ 1 வீக் பிஃபோரே வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டு வச்சுப்பாங்க. அதுல ஒரு ஆர்டர் நம்பர் ஒண்ணு நமக்கு வரும். சரிங்களா? ஸோ அந்த ஆர்டர் நம்பர நான் பர்ச்சேஸ் நெக்ஸ்ட் வீக் நான் போடும்போது அந்த ஆர்டர் நம்பர் மட்டும் குடுத்தேன் அப்படின்னா, ஸோ நான் முதல்ல என்ன குடுத்தேனோ அந்த என்ட்ரீஸ் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துரும். ஸோ என்ன எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலா ஒரு சின்னதா ஒரு கம்பெனி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். கம்பெனில போய் கிரியேட் குடுத்துட்டு, சுபி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஓகே. ஸ்டேட் தமிழ்நாடு குடுத்துட்டு, மத்த ஃபீல்ட்லாம் உங்களுக்கு நீங்க என்ட்ரீஸ் போடும்போது நீங்க ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஜென்ரலா சிம்பிளா ஒரு கம்பெனி மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் பண்ணி கீழ வரும்போது பாருங்க, இங்க எனேபிள் ஆர்டர் ப்ராசஸிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆர்டர் ப்ராசஸிங் தான் நம்ம போட போறோம். சரிங்களா? ஸோ அத எனேபிள் பண்ணிட்டு, மத்த எதுவுமே ஜிஎஸ்டில எதுவுமே எல்லாத்துக்கும் நோ குடுத்துக்கலாம். பேரோல் நோ குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்டர் பண்ணேன்னா, எனக்கு ஒரு கம்பெனி கிரியேட் ஆயிருச்சு. சுபி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனி பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் ப்ராசஸிங் போட போறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு எனக்கு கேட்வே ஆஃப் டேலில டிரான்சாக்ஷன் போய்க்கலாம். ஸோ அதில வவுச்சர் என்ட்ரீஸ் ஓகேங்களா? அதில போனதுக்கப்புறம் அதர் வவுச்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க கீழ பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே எனேபிள்ல இல்ல. ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஷோ இன்ஆக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அது குடுத்துட்டு கீழ வந்தீங்கன்னா, ஆர்டர் வவுச்சர்ஸ்ல பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ 2மே வந்து டிசேபிள்ல இருக்கு. இப்போ ஜஸ்ட் நீங்க அது மேல வச்சு என்டர் பண்ணீங்கன்னா போதும். அத ஆக்டிவேட் பண்ணவா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிஸ்ப்ளே கேட்கும். சரிங்களா? ஸோ இதில வந்து நான் ஆக்டிவேட் நவ் எஸ் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதில வந்துட்டு நம்ம யார்ட்ட பர்ச்சேஸ் பண்றோமோ அவங்களோட அக்கவுண்ட் நேம், பார்ட்டி அக்கவுண்ட் நேம் நான் இங்க குடுக்கணும். சரிங்களா? ஸோ இது புதுசா கிரியேட் பண்ண கம்பெனி அப்படிங்கிறதுனால, புதுசா ஒரு பார்ட்டி நேம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ட் சி குடுக்குறேன். லெட்ஜர் கிரியேஷன் எனக்கு வந்துரும். ஸோ இதில வந்துட்டு ஒரு பார்ட்டி நேம். ஃபார் எக்ஸாம்பிள் அருண் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு அண்டர் எதுல வருவாங்கன்னா, பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ அப்டின்னா அவங்க வந்து நமக்கு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸா ஜஸ்ட் அந்த குரூப் கீழ நான் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு மத்ததெல்லாம் எனக்கு இது இப்போதைக்கு எதுவும் தேவையில்ல. ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வரும் பாருங்களேன், ஆர்டர் நம்பர்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே என்ன நம்பர் குடுக்கணும்னாலும் குடுத்துக்கலாம். ஸோ இந்த நம்பர பேஸ் பண்ணி தான் நீங்க பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது இந்த நம்பர் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்கே போடுற என்ட்ரீஸ் எல்லாம் உங்களுக்கு அங்க எடுத்துட்டு வந்துரும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா வந்து நான் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அ பர்ச்சேஸ் லெட்ஜர்ன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில கிரியேட்ல போயிட்டு பர்ச்சேஸ் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணி, அண்டர்ல வந்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட் அப்படின்னு குடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ தான் வந்து நேம் ஆஃப் த ஐட்டம் கேட்குது. ஸோ ஆல்ட் சி குடுத்துட்டு புதுசா ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. மவுஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் குடுக்க போறேன். ஓகே. மவுஸ் இது வந்து எது கீழ இருக்குன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்ல போயிட்டு எது கீழ வேணும்னா, ஸ்டாக் இன் ஹேண்ட்ல நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாரி குரூப் கிரியேட் பண்ணிட்டு, அண்டர் வந்து ஸ்டாக் இன் ஹேண்ட்லயே வச்சுட்டு, யூனிட் வந்து இதுமாரி கிரியேட் பண்ணலாம். அதே மாரி யூனிட்லயும் கிரியேட்டிங்ல மேல போயிட்டு, என்ஒஎஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஒரு ஐட்டம் ஒண்ணு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில வந்து என்னன்னா, நமக்கு எந்த டேட்ல வாங்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் எனக்கு டேட்ல இவ்வளோ குவான்டிட்டி வேணும். அதுக்கப்புறம் இன்னொரு டேட்ல எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி வேணுங்கிறத நம்ம இங்க குடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏப்ரல் 1லயே வச்சுட்டு, குவான்டிட்டி வந்து எனக்கு ஒரு 20ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ 20 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 350 அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, என்டர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ எனக்கு 20 குவான்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டேன். ஓகே. மறுபடியும் என்டர் பண்றேன். அடுத்து கீபோர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட் சி குடுத்துட்டு, கீபோர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். இதில வந்து ஸ்டாக் இன் ஹேண்ட் தான், நம்பர்ஸ் தான். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். ஸோ கீபோர்டு வந்து ஒரு 25 கீபோர்டு வாங்குறேன். ரேட் வந்து ஒரு 550 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஓகே. எனக்கு 2மே எடுத்துட்டு வந்துருச்சு. இப்ப ஜஸ்ட் நீங்க மறுபடியும் என்டர் பண்ணிட்டு, இந்த என்ட்ரிய வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அவ்வளோதான். உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுங்கிறத வரிசையா நீங்க ஆட் பண்ணிட்டே வந்துக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் முடிஞ்சது அப்படின்னா, ஜஸ்ட் என்டர் பண்ணி அக்செப்ட் குடுத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ இத வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கீபோர்ட்ல பேஜ் அப் குடுத்தீங்கன்னா, எனக்கு ப்ரீவியஸா போட்டது எனக்கு ஓப்பன் ஆகும். அதுல பிரிண்ட்ல போயிட்டு
கரண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ப்ரிவ்யூ. கரண்ட் டிஸ்ப்ளே ப்ரிவ்யூ குடுத்தீங்கன்னா எனக்கு வந்துரும். ஸோ மேல பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நான் குடுத்த குவான்டிட்டி, ஸோ எந்த டேட்டு, ஸோ எவ்வளோ ரேட்டு எல்லாமே எனக்கு டோட்டலா எனக்கு வந்துரும். டிஸ்ப்ளே ஆயிரும். சரிங்களா? ஸோ அதே மாரி நம்பர் நம்ம ஆர்டர் நம்பர் குடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த நம்பர் எனக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. இதுவே கான்ஃபிகரேஷன்ல போனோம்னா, நமக்கு அந்த பிரிண்ட் ப்ரிவ்யூல என்னென்ன ஐட்டம் வேணும், வேணாங்கிறத நம்ம இங்க எஸ் ஆர் நோ குடுத்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப நான் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம போடப் போறோம். பர்ச்சேஸ்ல போயிட்டு, நான் இங்க வந்து என்ன பண்ண போறேன்னா, யார்ட்டருந்து வாங்க போறோம்ன்னு கேட்குது. அருண் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து வாங்க போறோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆர்டர் நம்பர்ன்னு ஒரு டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? ஸோ இது டிஸ்ப்ளே ஆகல அப்படின்னா, இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, F12 பிரஸ் பண்ணுங்க. ஸோ ப்ரொவைட் ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் எஸ்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ உங்க இதில F12 பிரஸ் பண்ணி இங்க போனீங்கன்னா, இது நோன்னு இருக்கும். நோன்னு இருந்தா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டாது. ஸோ இத வந்து எஸ் குடுத்துக்குங்க. ஸோ ஆர்டர் டீட்டெயில்ஸ்ங்கிறத எஸ் குடுத்துட்டீங்கன்னா, அந்த ஆர்டர் நம்பர் உங்களுக்கு அங்க எடுத்துட்டு வரும். சரிங்களா? இல்லன்னா எனக்கு இந்த இடத்துல எதுவுமே காட்டாது. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டே வரேன். ஆர்டர் நம்பர்ல மட்டும் நான் போட்ட இதுக்கு இவர் பேர்ல எத்தன பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருக்கோமோ, அது எல்லாமே எனக்கு இங்க கீழ லிஸ்ட் அவுட் ஆகும். சரிங்களா? இப்ப நான் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதனால அந்த நம்பர் 1, 2, 3 மட்டும் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணுவோம். ஓகே. பர்ச்சேஸ் அக்கவுண்ட். இப்ப என்னன்னா, அங்க ஆர்டர் நம்பர் குடுத்தோனே, அந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ல என்னென்ன குவான்டிட்டிலாம் போட்டிருந்தோமோ, அது எல்லாமே எனக்கு இங்க எடுத்துட்டு வந்துரும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணி குளோஸ் பண்ணா போதும். இதுல இன்னொரு விஷயம் நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆர்டர் பண்ணும்போது ஒரு 20 குவான்டிட்டி வேணும்னு சொல்லி குடுத்துட்டேன் மவுஸ்ல. சரிங்களா? ஆனா, எனக்கு இப்ப பர்ச்சேஸ்ல என்ன அவைலபிள்னா ஒரு 10 தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால 10க்கு மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்றேன். அதே மாரி கீபோர்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, 25 கேட்டிருக்கேன். ஆர்டர் போட்டிருந்தோம். ஆனா வந்து 15 தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் 10 அதுலயும் 10 ஸ்டாக் வந்து எனக்கு இல்ல அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி பாதி பாதி மட்டும் எனக்கு வந்திருக்கு. அத மட்டும் பர்ச்சேஸ் என்ட்ரி ஏத்திட்டு, நான் இந்த என்ட்ரிய குளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நியூ ரெஃபரன்ஸ் குடுத்துக்கங்க. ஏதாவது நேம், நம்பர்ஸ் குடுக்குற மாரி நான் குடுத்துட்டு, ஸோ இந்த பில்லுக்கு வந்து டியூ டேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 டேஸ் குடுத்தேன்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 1ஆம் தேதியிலருந்து 25 நாள் கழிச்சு எந்தனாம் தேதி வந்து நான் பேமெண்ட் பண்ணணும் அப்டிங்கிறது டிஸ்ப்ளே ஆயிரும். சரிங்களா? இப்ப மறுபடியும் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிமைனிங் ஒரு 10 குவான்டிட்டி இருக்குல்ல, ஸோ அத போய் நம்ம செக் பண்ணலாமா? ஓகே. நான் கோட்டுங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு, கீழ வந்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் டியூ ஒன்லின்னு சொல்லியிருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணீங்கன்னா, எனக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில வந்து நமக்கு ஆர்டர் குவான்டிட்டி 20 போட்டிருந்தோம். பேலன்ஸ் 10 இருக்கு. இன்னும் வாங்கல. 10 தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதிலயும் 25 குவான்டிட்டி போட்டிருந்தோம். 15 வாங்கிட்டோம். இன்னும் 10 இதிலயும் வாங்கல. அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளோ டியூ இருக்குன்னு சொல்லி காட்டுது. சரிங்களா? ஸோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, சம்டைம் வந்து அந்த கஸ்டமர் வந்து ஒண்ணு ஸ்டாக் இல்ல, இனிமேல் வராதுன்னு கூட சொல்ல முடியும். இல்ல ரேட் அதிகமா இருக்கு. அதனால உங்களுக்கு எனக்கு இதுவே போதும். உங்கள்ட்ட 25 ஆர்டர் போட்டிருந்தேன். ரேட் அதிகமா இருக்கு. நான் 15 மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு, ரிமைனிங் 10 வாங்காம கூட இருக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் மவுஸோடைய ஸ்டாக்க மட்டும் நான் வந்து இதில போய் குளோஸ் பண்றேன். கீபோர்டு வந்து அடுத்த என்ட்ரில நான் எடுத்துட்டு வர முடியும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்றேன், மவுஸ் வந்து குளோஸ் பண்றதுக்கு இங்க கீழ ப்ரீ க்ளோஸ் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் தெரியுங்களா? அத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணா ப்ரீ க்ளோஸ் ஆர்டர்ல ஆ ஓகே. நான் இதில 5 மட்டும் குடுத்துக்கிறேன் ப்ரீ க்ளோஸ் ஆர்டர்ல. ரீசன் வந்து என்னன்னா, நோ ஸ்டாக்ன்னு குடுத்துக்கலாம். ஓகே. அதே மாரி மவுஸ்லயும் வந்து 5 மட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ மறுபடியும் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ இதுவும் நோ ஸ்டாக்கு. ஸோ என்ன ரீசனுக்காக அத நம்ம குளோஸ் பண்றோம் அப்படிங்கிறத நான் இங்க குடுக்கணும். சரிங்களா? ஓகே. இத குடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா போதும். எனக்கு இந்த 5 வந்து எனக்கு வந்து குளோஸ் ஆயிரும். இப்போ ரிமைனிங் வந்து என்ன இருக்கு? 5 குவான்டிட்டி இருக்கா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன், மறுபடியும் பேக் வந்துட்டு, ஸோ இன்னொரு டேட்ல வவுச்சர் என்ட்ரில போயிட்டு பர்ச்சேஸ் போட போறேன். அக்கவுண்ட்ல வந்து அருண் கம்ப்யூட்டர். அதே ஆர்டர் நம்பர் குடுத்துக்கலாம். எனக்கு எடுத்துட்டு வரும். ஏன்னா இன்னுமே பேலன்ஸ் குவான்டிட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால எடுத்துட்டு வருது. ஸோ என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணேன்னா எனக்கு அந்த 5 எனக்கு எடுத்துட்டு வந்துரும். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ நம்ம ஆர்டர் போடும்போது, பர்ச்சேஸ் ஆர்டர் போடும்போது, ஒண்ணு அந்த பர்ச்சேஸ் எண்ட்ல போய் அந்த குவான்டிட்டி அப்படியே கொண்டு போய் போட்டுறலாம். இல்ல பெண்டிங் இருந்துச்சு, ஸ்டாக் எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க, ஸ்டாக் இல்ல அப்படின்ட்டாங்கன்னா, ப்ரீ குளோஸ் ஆர்டர்ல போய் அத குளோஸ் பண்ண முடியும். மறுபடியும் அதிலயும் கொஞ்சம் பெண்டிங் இருந்தா, அதையும் வந்து நம்ம திரும்பவும் வேற ஒரு டேட்ல பர்ச்சேஸ் என்ட்ரி போட முடியும். சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடியோ, சேல்ஸ் பண்றதுக்கு முன்னாடியோ ஆர்டர் ப்ராசஸிங் பண்றது. ஸோ ஆர்டர் போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த என்ட்ரிய அங்க கொண்டு போறது. சரிங்களா? ஸோ இது வந்து பர்ச்சேஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாரி தான் சேல்ஸ் என்ட்ரிக்கும். சரிங்களா? சேல்ஸ் இதே கான்செப்ட் தான். மறுபடியும் எஸ்கேப் குடுத்து வெளில வந்துக்கிறேன். வவுச்சர், அதர் வவுச்சர். இதுல
ஸோ இன்ஆக்டிவ் கொடுத்துக்குங்க. சேல்ஸ் ஆர்டர். ஓகே. எஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. யாருக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம்? ஆல்ட் சி கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இவங்க வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால இவங்க என்ன கேட்டகரினா சன்ட்ரி டெப்டார்ஸ்னு சொல்லுவோம். ஜஸ்ட் என்ட்ரு பண்ணி உள்ளே வந்துக்கிறேன். ஓகே. ஓகே. இதே மாதிரி ஆர்டர் நம்பர் கேட்கும். ஸோ நம்ம அங்கே கொடுத்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு ஆர்டர் நம்பர் வந்து 12 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கிரியேட்டில் போயிட்டு சேல்ஸ் லெஜரில் சேல்ஸ்னு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணி சேல்ஸ் அக்கௌண்ட் கீழே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகிறோம். ஆல்ரெடி எனக்கு 2 ஐட்டம் இருக்குது. 2 ஐட்டம் தான் நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீபோர்டு வந்து 15 இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம்னா குவான்டிட்டி வந்து ஒரு 5 குவான்டிட்டி. ஸோ நம்ம சேல்ஸ் நெக்ஸ்ட் வீக் தான் அடிப்போம். இப்போயே வந்து சேல்ஸ் ஆர்டர் போட்டு வச்சுக்கிறோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் 5 குவான்டிட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ ரேட் வந்து ஒரு 600 கொடுத்துட்டு மறுபடியும் மவுஸ் குவான்டிட்டி இதுலேயும் 5 கொடுத்துட்டு ரேட் வந்து ஒரு 700 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் என்டர் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேல்ஸ் ஆர்டர் நம்ம போட்டாச்சு. சரிங்களா? ஸோ ஆர்டர் நம்பர் என்ன 1 2. இப்போ சேல்ஸ் போய்க்கிறேன். சேல்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு யாருக்கு அனுப்புகிறேன்? ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் தான். எனக்கு ஆர்டர் நம்பர் கீழே விசிபிள் ஆகும். ஸோ அதில் 1 2ங்கிற எனக்கு நம்ம போட்ட ஆர்டர் எனக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் அங்கே போட்ட குவான்டிட்டி எல்லாமே எனக்கு அதே ரேட்டு எனக்கு இங்கே அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறேன்? இப்போ 5ன்னு இருக்கா? ஸோ 3 மட்டும் கொடுத்துக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மவுஸ் வந்து 5 போட்டது 5 அப்படியே நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ அதில் கீபோர்டில் மட்டும் 2 குவான்டிட்டி கம்மியாக போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம கோட்டுவில் போயிட்டு சேல்ஸ் ஆர்டர் டி ஒன்லி கொடுக்குறேன். ஸோ கீபோர்டில் மட்டும் அந்த 2 குவான்டிட்டி எனக்கு பேலன்ஸ் இருக்குது. கம்மியாக போட்டோம்ல அதை எனக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா ப்ரீ க்ளோஸ் ஆர்டர் போயிட்டு ஸோ 2 குவான்டிட்டியை க்ளோஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா நோ ஸ்டாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த ஒரு சேல்ஸ் ஆர்டரும் டியூ எதுவுமே இல்லை. எல்லாமே முடிஞ்சது. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறது, பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறது. அதை பேஸ் பண்ணி சேல் பர்ச்சேஸ் வவுச்சரோ சேல்ஸ் வவுச்சரோ நம்ம இப்படி தான் போட போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். உங்களுக்கு புரியும். ஸோ இதை சைடில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் டேலி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ டேலி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறக்கூடிய வீடியோவும் நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். இது பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எப்படி இன்ஸ்டால் பண்ணுறக்கூடிய வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் டேலி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள். சரிங்களா? ஓகே. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.